ஹே ஃபூடீஸ், வெல்கம் டு liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ஷியன் சிக்பீ ஃப்ளோர் குக்கீஸ் தான். இது எப்படி ஈஸியாக நம்ம வீட்டில் செய்கிறதுன்றதை நான் சொல்கிறேன். வெறும் கடலை மாவை வச்சே செய்யக்கூடிய இந்த பிஸ்கெட்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அப்படி போட்ட உடனே வாயில் கரையிற மாதிரி செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது பேக் ஆகிட்டு இருக்கும்போதே அவ்வளோ வாசனையாக இருக்கும். அண்டு சாப்பிட்றதுக்கும் இது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். பர்ஷியாவில் அவங்களோட நியூ இயர் அன்னைக்கு இந்த குக்கீஸை எல்லாருமே செய்கிறத வழக்கமாக வச்சுருக்காங்க. வாங்க இந்த குக்கி எப்படி ஈஸியாக செய்கிறதுன்றதை பார்ப்போம். இப்போது ஒரு சாஸ்பேனில் 450 grams ஆஃப் கடலை மாவை இந்த மாதிரி ட்ரையாக ஃப்ரை பண்ணிக்கணும். கடலை மாவுலேருந்து கொஞ்சம் வறுக்க என்ன ஆகும்னா அதோட அரோமா ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் கடலை மாவு நல்லா வறுபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு. அந்த ஸ்டேஜில் இந்த கடலை மாவை இறக்கி வச்சிடணும். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. கடலை மாவோட கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது, ப்ரௌன் கலரில் ஆகிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது ஒரு பவுலில் நம்ம கீ ஆர் ஆயில் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் 80 ml எடுத்திருக்கேன் மொத்தமாக. இதில் ஒரு 10 ml ஆலிவ் ஆயில் இல்லைனா வாசனை இல்லாத ஏதாவது ஒரு ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு மிச்சம் இருக்கிற 70 ml நான் கீ ஆட் பண்ணிக்கிட்டேன். விச் மீன்ஸ் அரவுண்ட் 10 tablespoons எனக்கு கீ தேவைப்பட்டது. நீங்கள் இது கீ இல்லாமல் வெறும் ஆயிலே செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம், இல்லை கீ ஹாஃபு ஆயில் ஹாஃப் அப்படியும் செய்யலாம். எல்லாமே உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான். இப்போது ஆயில் ஆர் கீ கூடயே 150 grams ஆஃப் சுகரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களது ஸ்மால் கிரானியூல்ஸ் உள்ள சுகராக இருந்தால் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா சுகரை மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 ஃபேட் பிஞ்ச் அளவுக்கு இருக்கிற கார்டமம் பவுடரையும் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு 3 to 4 drops ஆஃப் ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்ககிட்ட ரோஸ் வாட்டர் இருந்ததுன்னா 1 tablespoons to 2 tablespoons ஆட் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். இப்போது இதை ஒரு ஹேண்ட் விஸ்க்லேயோ இல்லை ஹேண்ட் மிக்சர்லேயோ பிளெண்டர்லேயோ நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது கலரே மாறி ஒரு பேல் கலரில் ஆகிடும். அந்தளவுக்கு இதை ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு சீவில் நாம் ஏற்கனவே சூடு பண்ணி வச்சுருந்த அந்த கடலை மாவை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா சீவ் பண்ணிக்கோங்க. எல்லா மாவையும் ஒன்றா ஆட் பண்ணி சீவ் பண்ணிக்காதீங்க. பேட்ச் பை பேட்சாக ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு க்ரம்ப்ளி மிக்சராக தான் கிடைக்கும். இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பேட்யூலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கையில் கிளற ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாவை ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க. இன்கேஸ் உங்களுது ஒன்று சேர்ந்து வரல, இப்போ மாவு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரல அப்படின்னா 1 or 2 tablespoons கீ ஆர் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவர்லெஸ் ஆயிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே சேர்ந்து வரணும், ஒன்று சேர்ந்து வரணும். க்ரம்ப்ளி மிக்சராகவே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு பேட்ச் ஆஃப் மாவை ஆட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இன்னும் தொலைன்னு மாவு இருந்ததுனால நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் மாவு உருண்டு வரணும். உருட்டி வச்சா நிற்கிற அளவுக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போது இந்த மாவை அப்படியே ஒரு கிளிங் ரேப் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 1 hour கண்டிப்பாக இதுக்கு ரெஸ்டிங் டைம் தேவை. அதுக்கு முன்னாடி எடுத்து செய்யவே செய்யாதீங்க. 1 hour நல்லா ரெஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி உருட்டுற கட்டையை எடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த மாவை பிரிச்சுக்கலாம். இப்போது அந்த சப்பாத்தி திரட்டுற அந்த மணையில் வச்சு நல்லா இதை திரட்டிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போது சப்பாத்தி மாவெல்லாம் திரட்டுறோம்ல, அந்த மாதிரி சாஃப்டாலாம் இருக்காது. அப்படியே அங்கங்கே கொஞ்சம் உடையிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு தெரியுதா? அந்த மாதிரி உடையிற மாதிரி தான் வரும். இதை நீங்கள் கையில் லேசாக அமுக்கி விட்டுட்டு ஒரு ஷேப் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சப்பாத்தி திரட்டுறோம் இல்லையா, அந்த ரோலிங் பின்னை வச்சு நல்லா திரட்டி விட்டுக்கோங்க. இப்போது காட்டுறேன் பாருங்கள். இதோட திக்னஸ் பார்த்திங்கன்னா 1/2 inch to 1 inch எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். நான் 1/2 inch திக்னஸில் தான் இன்றைக்கி திரட்டியிருக்கேன். நல்லா திரட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு குக்கி கட்டரை வச்சு எல்லா இடத்துலையும் இம்ப்ரெஷன்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கலாம். இம்ப்ரெஷன் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா இதோட எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற குக்கீஸை மட்டும் எடுத்து ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்ட ஒரு பேக்கிங் ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணி ஒன்று ஒன்றா வச்சுருங்க. ஒரு குக்கீஸ்க்கும் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த குக்கீஸ் எக்ஸ்பேண்ட்லாம் ஆகாது பேக் ஆகும்போது. அதனால் நீங்கள் தாராளமாக கொஞ்சம் பக்கத்துலேயே வச்சுக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை.
இந்த மாதிரி எல்லா குக்கீஸையும் எடுத்து பேக்கிங் ட்ரேயில் வச்சுருங்க. மாவு தீர்ற வரைக்கும் இதே ஸ்டெப்பையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ண குக்கீஸ் மேலே இந்த மாதிரி புரோக்கன் பிஸ்தாஷியோஸை கொஞ்சமாக எடுத்து லைட்டாக அழுத்தி அழுத்தி விடுங்க நடுவில் வச்சுட்டு. ஏன்னா இந்த குக்கீஸில் இந்த ரோஸோட ஸ்மெல், கார்டமமோட ஸ்மெல், அப்புறம் கீ, அதுக்கப்புறம் இந்த பிஸ்தாஷியோஸோட வாசனை, இது எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மைன்யூட் டீட்டெயில்ஸை கூட மிஸ் பண்ணிடாமல் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி எல்லா குக்கீஸ்க்கும் இந்த மாதிரி வச்சுடுங்க. இப்போது இது ஒரு ப்ரீஹீட்டட் அவனில் 180 டிகிரி சென்டிகிரேடில் 10 to 12 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட குக்கீஸ் ரெடி ஆகிடும். பேக் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு 6 to 7 மினிட்ஸில் இந்த மாதிரி இருக்கும். இப்போது ஃபுல்லாக பேக் ஆகி முடித்ததுக்கு அப்புறமா நம்ம குக்கீஸ் இந்த மாதிரி ஆகிடும். அப்படியே கீழே மட்டும் க்ரஸ்ட்டு மட்டும் லைட்டாக ப்ரௌன் கலரில் இருக்கும். மற்றபடி அப்படியே குக்கீஸ் சூப்பராக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை கண்டிப்பாக காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.